அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா சாம்சங் வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஜியோ ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பப்ஜி இந்தியாவில் லான்ச் ஆகிறத பற்றி சில சின்ன அப்டேட் வந்திருக்கு, அதையும் என்னென்னு பார்த்துடலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 388 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் அவங்களுடைய ஸ்ட்ரீம்ஃபெஸ்ட் ஆஃபர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆஃபருக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது டிசம்பர் 5லேருந்து நாளைக்கு டிசம்பர் 6 வரைக்கும். ஸோ இந்த ஆஃபர் கீழே வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணி வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஃபெஸ்ட்டில் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ஃபெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கண்டென்ட்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு பெய்ட் யூஸருக்கான எல்லா கண்ட்ரோல்ஸ், அதாவது பேரண்டல் கண்ட்ரோல், எல்லா ஃபீச்சருமே வந்து இந்த ஸ்ட்ரீம்ஃபெஸ்ட் ஆஃபரில் உங்களுக்கு 2 நாளைக்கு அவைலபிளாக இருக்கும். பட் இதில் நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், அதாவது உங்களுக்கு ஹெச்டி கண்டென்ட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் தான் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸுடைய இந்த ஸ்ட்ரீம்ஃபெஸ்ட் ஆஃபர் இந்தியாவில் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் இந்தியாவில் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய ரீஃபர்பிஷ்ட் பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு புது சர்வீஸ் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ குட் லோக்கல் சர்வீஸ் ஃபீச்சர் தான். ஸோ இந்த டூ குட் லோக்கல் சர்வீஸ் ஃபீச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ரீட்டெயில் ஸ்டோர்ஸோடு வந்து இவங்க கொலாப் பண்ணி அந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆப் வழியாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயினாக வந்து ஆப் அண்ட் ரீட்டெயில் ஸ்டோர்ஸோட ஒரு கொலாபரேஷன். தற்சமயம் வந்து இது பெங்களூரில் வந்து மால் இவங்களோட கொலாப் பண்ணியிருக்காங்க. அந்த மாலில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய ரீஃபர்பிஷ் டூ குட் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். அங்கேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க எல்லா ரீட்டைல் ஸ்டோர்ஸோடையும் இவங்க கொலாப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஜியோ அண்ட் கூகுள் வந்து இந்தியாவில் கொலாப் பண்ணி வந்து 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை 2G முக்த் பாரத் கீழே வந்து இவங்க ஒர்க் பண்ணி ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா, அதுவும் டிசம்பருக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னென்னா இவங்களுடைய ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் ரெடி ஆகலை. அது மட்டும் இல்லை 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மில்லியன்ஸில் ரெடி பண்ணுறதுனால வந்து இதோட ப்ரொடக்ஷன் வந்து டிலே ஆகிற மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜியோவுடைய 4G அண்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q1 2021 தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஜியோவுடைய புது ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட வந்து இது குவால்காம் ஸ்னாப்டிராகன் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ அவங்க இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி பிப்ரவரியில் தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிராண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப்பிளும் வந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பேட்டன்ட் வந்து அவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த பேட்டன்ட் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஹிஞ்ச் டைப் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டன்ட் ஒன்று ரிவீலாக இருக்குது. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஹிஞ்சஸ் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஹிஞ்ச் டைப்பை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த ஹிஞ்சிலே வந்து நிறைய மெக்கானிசம் இவங்க கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹிஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஃபோல்டில் இருக்கக்கூடிய அந்த கிரெஸ், அதாவது மடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து குறைக்கிற வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆப்பிளுடைய இந்த ஹிஞ்ச் பேட்டர்ன் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஆப்பிள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பப்ஜி மொபைல் இந்தியாவுடைய லான்ச் டிலே ஆகிட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான காரணமும் நான் ஏற்கனவே டெக் நியூஸில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்தியன் மினிஸ்ட்ரி இப்போ வரைக்கும் சொல்லலை. அதனால வந்து இது Q1 2021 வரைக்கும் போகலாம், அப்போ தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பப்ஜி கார்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேக் அண்ட் ஒர்க்கும் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியாவில் நியூ இயர்க்குள்ளே பப்ஜியை லான்ச் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே விக்ரஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் மினிஸ்ட்ரி வந்து எந்த மீட்டிங்கோ இல்லைனா எந்த பெர்மிஷனோ கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால வந்து பப்ஜி கார்பரேஷன் வந்து பிளான் ஏலேருந்து இப்போ பிளான் பிக்கு மாறின மாதிரி தெரியுது.
பிளான் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் மினிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணி அது வழியாக இந்தியாவில் பப்ஜி லான்ச் பண்ணுறது. பிளான் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி கார்பரேஷன் வந்து கிராஃப்டனோட கொலாப் பண்ணி பப்ஜி ஸ்டூடியோ இந்த பேரில் வந்து இந்தியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து 100% வந்து இது ஒரு நான் சைனீஸ் கேம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு புது பேரோட இவங்க இந்தியாவில் ரீலான்ச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா, அதாவது இந்தியாவில் பப்ஜி மொபைலை வந்து ரொம்பவே குவிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேக் எண்டில். ஸோ ஒருவேளை பிளான் பி ஒர்க் ஆச்சுன்னா ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் பப்ஜியை நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக புது ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் கீழே வந்து 4 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று லாயல்ட்டி ப்ரோக்ராம், செகண்ட் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம், தேர்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஃபோர்த் வந்து சேட் ப்ரோக்ராம். ஸோ இந்த 4 ப்ரோக்ராமும் எக்ஸ்க்ளூசிவாக சாம்சங் கஸ்டமர்ஸ்க்காக. ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒருவேளை புது சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க, அதுவும் 15,000 மேலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங்குடைய ரீட்டைல் கடையிலையோ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் மால்லையோ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இமீடியட்டாக 6,000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வவுச்சர் கொடுப்பாங்க. இந்த வவுச்சர் கூப்பனை வந்து நீங்கள் வேறு ஏதாவது சாம்சங் ப்ராடக்ட்ஸில் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 15,000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு 6,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வவுச்சர் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வந்து லாயல்ட்டி ப்ரோக்ராம் கீழே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன் யாருக்காவது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ப்ரைஸ் மணி இருக்குது, அதே சமயத்தில் வாங்குறவங்களுக்கும் வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் கீழே வந்து சாம்சங்குடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ப்ரைஸ் மணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே லிஸ்ட் பண்ணியிருக்கிறது தான். அதாவது சாம்சங்குடைய கேலக்ஸி Z Fold நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 2,500 வரைக்கும் கிடைக்கும். அதே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 3,500 வரைக்கும் வந்து ரிவார்ட் கிடைக்கும். அதே Note 20 சீரிஸ், Note 10 சீரிஸ், அதுக்கப்புறம் S20 சீரிஸ், S10 லைட் சீரிஸ் அண்ட் Note 10 லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் அதுலேயும் வந்து ரிவார்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிஸ்ட் தான் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது சாம்சங்குடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்தது, அதாவது அவுட் ஆஃப் வாரண்டியில் இருந்தால் கூட வந்து நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஃபோர்த் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட், அதாவது யூசர்ஸோட வந்து புதுசாக சேட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா வந்து நீங்கள் தாராளமாக சேட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக அவங்களுடைய புது ஆஃபரில் இந்த 4 ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சாம்சங் யூஸராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுளுடைய பிக்சல் சீரீஸில் வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி இதோட ரெண்டர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரெண்டரில் வந்து இது பஞ்ச் ஹோல் நாச். அதே சமயத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் எக்ஸி, இந்த பேரில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற இன்ஃபர்மேஷன் இல்லை, இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது இது NFC சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ தான் கூகுள் அவங்களுடைய பிக்சல் 4 அதுக்கப்புறம் 5 சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அதுக்குள்ளே கூகுள் பிக்சல் எக்ஸி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா தெரியுது. இதோட பேர் பார்க்கும்போது வந்து இது கூகுளுடைய பிக்சல் 4A உடைய லைட்டர் வெர்ஷன், அதாவது எக்ஸி அப்படின்னு சொல்லும்போது ஒரு லைட்டர் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மேபி இது அஃபோர்டபுளாக கூட இருக்கலாம். மோட்டோரோலாவுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா நியோ ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் இது வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆயிருந்தது. அங்கே இது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 ஆண்ட்ராய்டு 11 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆகுது. இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ரெண்டர் இமேஜே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டர் இமேஜ் பார்க்கும்போது பேக் பேனல்லாம் எதுவுமே தெரியல, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டூவல் செல்ஃபியோட இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பார்க்கறதுக்கு IPS LCD பேனல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கோட மோட்டோரோலா தரப்புலேருந்து நியோ ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் ஆகலாம். இன்னும் சொல்ல போனால் OnePlus 9 சீரிஸ் அதுக்கப்புறம் சாம்சங் சீரிஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இவங்க ப்ரைசிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை மோட்டோரோலாவுடைய Moto G9 பவர் இந்தியாவில் December 8 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான டெடிகேட்டட் பேஜும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ Moto G9 பவர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு பவர்ஃபுல், அதாவது 6000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆயிருந்தது. ஸோ அதே சிப்செட் தான் ஸ்னாப்ட்ராகன் 662 இவங்க கொடுக்கலாம். குளோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் இது கிட்டத்தட்ட 17,000க்கு லான்ச் ஆயிருந்தது. பட் இந்தியாவில் அவ்வளோ காஸ்ட்லியாக அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 11,000 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Moto G9 பவர் இந்தியாவில் December 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது.
அது மட்டும் இல்லை ரெட்மியுடைய 9 சீரீஸுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெட்மி 9 பவர் இந்தியாவில் டிசம்பர் 15 அன்றைக்கி லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அகெயின் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 662 சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி 9 4G தான் இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணி ரெட்மி 9 பவர் இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்போ ரெட்மி அவங்களுடைய 9 சீரீஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்தியாவில் வைப்பாங்கன்னு. டெக்னோ போவா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G80 ஒரு கேமிங் சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அவுட்லுக்கும் டீசென்ட் அவுட்லுக்கோட. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6000 mAh பேட்டரி, குவாட் கேமரா, 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 9999க்கும் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 11999க்கும் இந்தியாவில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட மற்ற ஸ்மார்ட் ஃபோன் அதாவது மைக்ரோமேக்ஸ் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் RMX 3061 வந்து FCCயில் சர்டிஃபை ஆயிருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரிவீலான ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ரியல்மியுடைய C சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ரியல்மியுடைய 8i இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகுது. சாம்சங் உடைய பாப்புலரான M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே வந்து சாம்சங் உடைய இந்தியா சப்போர்ட் பேஜில் லிஸ்ட்டாக இருந்தது, பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை இப்போ வைஃபை அலையன்ஸ்லையும் வந்து இது சர்டிஃபை ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே குவிக்காக சாம்சங் உடைய M12 நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது 7000 mAh பேட்டரியில் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொடுக்கலாம். ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டீசென்ட் அவுட்லுக்கில் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்க 7000 mAh பேட்டரியோட. அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய S21 சீரீஸும் வந்து ரீசெண்டாக கீக் பெஞ்சில் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஸ்பாட் ஆனதை வச்சு இதோட கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LAHAINA. இதோட ஸ்கோர்ஸும் வந்து இங்கே ரிவீலாக இருக்குது. அதாவது சிங்கிள் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1075, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2916. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது சாம்சங் உடைய S21 சீரீஸும் வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 888 தான் இவங்க குளோபலாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் பண்ணுது. ஸோ சாம்சங்குடைய S21 சீரீஸும் வந்து லேட்டஸ்ட் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் Mi 11க்கு அப்புறம் சாம்சங் கேலக்ஸி S21 தான் நம்ம வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த புது ஃபீச்சர்ஸ் கூடவே வந்து புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொண்டு வர போகிறதா தெரியுது. தற்சமயம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கிளியர் டீட்டெயில்ஸ் இல்லை. இது வந்து பீட்டா டெஸ்டிங், அதாவது வந்து இதை வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ரைவசி கீழே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ புது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் வந்து கூடிய விரைவில் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும், டெலிட் யுவர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி. எதர் நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நம்மளே டெலிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன்ஸோட இது ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது February 8, 2021 எல்லாருக்குமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை, பட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தா சாம்சங் கேலக்ஸி S21 வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 888 என்ன கோட் நேமில் இவங்க கொடுத்துருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், சாம்சங் கேலக்ஸி S21 என்ன கோட் நேமில் வந்து லிஸ்ட் ஆயிருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Mi 11. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விவேக். கங்க்ராச்சுலேஷன் விவேக். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.